முதல் டெஸ்ட் போர்வல் நடந்த அதே பகுதியில் இது 2வது டெஸ்ட் போர்வல். இது 5வது ஸ்கேன் ரிப்போர்ட் படி செலக்ட் ஆன இடத்துல இந்த டெஸ்ட் போர்வல் நடக்கு. ரிப்போர்ட் படி 100 மீட்டர் ஆழத்தில் தண்ணீர் கிடைக்கிற மாதிரி ரிப்போர்ட்டு. ஆனால் இது 60 அடி ஆழத்தில் கிடச்சிருக்கு. முதல் டெஸ்ட் போரை விட இது ரொம்ப பெட்டராக இருக்குது. இதில் தான் கிணறு அமைக்கணும். முதல் டெஸ்ட் போர் 55 அடி ஆழத்துக்கு தண்ணி வந்துச்சு. இது 60 அடி ஆழத்தில் வந்திருக்கு. இந்த இடம் தான் கிணறு அமைக்க மிகச்சிறந்த இடம். 2 டெஸ்ட் போர்வல் முடிவில் இந்த இடம் கிணறு அமைக்க பரிந்துரை செய்யப்படுகிறது. விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு பணி செய்தால் உள்ளபடியான ரிசல்ட்டு வரப்போகுது. இந்த இடத்துல மொத்தம் 5 ஸ்கேன் செலக்ட் பண்ணி 5 ஸ்கேன் நடத்தி 3 இடம் தேர்வாகி அதில் பெஸ்ட்டு 2 இடம் டெஸ்ட் போர்வல் போட்டிருக்கு. அது 2லேயுமே நல்ல தண்ணி. முதல் டெஸ்ட் போர்வல்லையும் தண்ணி. இது அளவுக்கு அதிகமான தண்ணி, நிறைய தண்ணி. ஸோ இந்த இடம் தான் தேவை நமக்கு. இந்த இடத்துல கிணறு அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. விஞ்ஞானம் நிச்சயம் வெற்றி கொடுக்கும். இதுதான் அந்த 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 100 மீட்டர்னு காட்டுது. ஆனால் அவங்கக்கிட்ட 100 அடிக்குள்ளேயே தண்ணி வரும்னு சொன்னால் கரெக்டாக 60 அடியில் தண்ணி வந்துருக்கு. இது முதல் டெஸ்ட் போர்வலினுடைய ரிசல்ட்டு. இதை ஆய்வு பண்ணி செய்த வீடியோவும் பார்க்கலாம். ஒன்று 2022 டெஸ்ட் போர்வல் கிணறு அமைப்பதற்காக மொத்தம் 3 பாயிண்ட் தேர்வு செய்து கொடுத்துருந்தேன். அதில் 2வது ஸ்கேனில் தேர்வான இடத்துல இப்போ போர்வல் கிணறு அமைக்க மிக அருமையான இடம். கணித்தபடியே 560 அடி கூட தண்ணி வந்திருக்கு. 55 அடி அளவில் தண்ணி வந்திருக்கு. இந்த இடத்துல அதிகப்படி 70 அடி அல்லது 75 அடி ஆழம் கிணறு கட்டலாம். அந்த 55 அடிக்கு கீழே தண்ணீர் இல்லாத கருங்கல் பாடலாம். ஸ்டோரேஜுக்காக 70 அல்லது 75 அடி ஆழம் கிணறு போடலாம். சைடு போருங்கிறது அந்த 60 அடிக்கு உள்ளேயே 55 60 அடிக்குள்ளே சைடு போர் போடணும். ஏற்கனவே தேர்வு செய்த அந்த இடத்துக்கு சைடு போர்வல் போடலாம். டெஸ்ட் போர்வலுக்காக தேர்வு செய்யப்பட்ட 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான். இதில் தான் போர்வல் பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஆய்வு பணி நேரத்திலேயே கணிக்கப்பட்டது 50 to 60 அடிக்குள்ளே தண்ணி வரும்னு கணிக்கப்பட்டது. அதே மாதிரி 55வது அடியில் ஆழத்தில் இந்த நிலத்தடி நீர் வளம் கிடச்சிருக்கு. அனைவருக்கும் கிணறுக்கு மிக அருமையான பயன். இருள் அகலட்டும், ஒளி பிறக்கட்டும். அந்த ஆய்வு பணியினுடைய வீடியோ திரும்ப பார்க்கலாம். இருள்ங்கிறது என்ன? அறியாமை இருள் அகலட்டும், மூட நம்பிக்கை இருள் அகலட்டும், மெய் உணர்வு பிறக்கட்டும். இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் ஊத்துமலை. அதுதான் ஊத்துமலை. அந்த தெரிகிறது தான் அந்த ஊத்துமலை. கரெக்டாக ஒரு வடக்கு ஒரு 15-20 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கிழக்கு மேற்காக இந்த இடத்துல ஆய்வு பணி செய்யணும். நிறைய பைப்லைன் கிடக்கு. இந்த இதில் ஒரு பைப்லைன் தெரியுது. ஸோ இந்த பைப்லைனை கிராஸ் பண்ணாமல் அங்கே கிணறு இருக்குது. இங்கே வேறு எங்கேயாவது போர்வெல் போட்டுருக்காங்கன்னு உறுதி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் பண்ணணும். உள்ளபடியான ரிசல்ட்டு கிடைக்கும். சொர்க்கம்னா இதுதான் சொர்க்கம். வேறு எங்கேயும் கிடையாது. சுத்தமான காற்று, அமைதியான இடம், ஐம்பூதங்களும் நிறைந்திருக்கக்கூடிய இடம். நிலத்தடி நீர் வளம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இங்கே ஒரு கிணறு இருக்குது, பார்ப்போம். இப்போதைக்கு நீர்மட்டம் மேலேயே இருக்குது. ஆழம் எப்படியும் குறைஞ்சது ஒரு 70-80 அடியாவது இருக்கும்.
கருங்கல் உடைச்சி கிடக்கு. கீழே கருங்கல் பாறை தான். இதுக்கு முன்னாடி இதில் விவசாயம் எதுவும் நடந்திருக்காது இல்லை அந்த இடத்துல. முன்னாடி போட்டுருந்தாங்க. போர் இப்போ தான் வாங்கினோம். சரி, போர் போட்டிருப்பாங்களா? கிணறு எதுவும் இருந்து மூடிருக்காங்களா? கிணறு அதுதான் கிணறு இல்லை, இந்த நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல எங்கே ஸ்கேன் பண்ணுறோமோ அதில் ஏதாவது மேற்கு நோக்கி இது 2வது ஸ்கேன். 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும். 125 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இவங்களுடைய தேடல் வந்து இங்கே கிணறு. ஸோ முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் படி அதில் அது போர்வெலுக்கு கிணறுக்கு அது சூட்டபிள் ஆகாது. மேலேருந்தே பாறை, கடின பாறை. இப்போ இந்த இதான் வருடப்பிறப்பு ஜனவரி, இப்போவுமே தண்ணி இல்லைன்னு காட்டுச்சுன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? ஆகஸ்ட் செப்டம்பர்னால் ரொம்ப மோசமாக இருக்கும். இதுக்கு நேராக குவாரி உண்டு இல்லை? இங்கே கிடையாதோ? அது என்ன ஒரு பலபத்திராமபுரம் பக்கம்? அது கங்கணங்கிணறு நேர வடக்க. கங்கணங்கிணறு. ஆமாம், நம்ம நிற்க நேர வடக்க. வெள்ளக்கல் குவாரி, கிரானைட் குவாரி வந்து ஏன்னா இந்த லைன் தான், அந்த சரத்தை தான் சொல்கிறேண்ணா. இதுலேருந்து நேர வடக்க தான் இருக்குது. அதான் அதுக்கு நேரம் தெற்க இருக்கும். ஏறக்குறைய அதே பாறை தானே இருக்கும். அது வந்து கிரானைட் குவாரி. கிரானைட். ஆமாம், இது வந்து கருங்கல்ல வந்துடுது. இது எப்படி கருங்கல் மட்டும் கண்டோம். பக்கத்து கிணத்துல இந்த 2வது ஸ்கேன் முடிவில் 37வது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. கிணறுக்கு அருமையான பாயிண்ட்டு. நான் ஜாலஜிக்கலாக கெஸ் பண்ணபடி கரெக்டாக இதில் அமைஞ்சிருக்கு. இந்த சரம் இடி தென்கிழக்கில் போகும். இங்கே பாருங்கள், தென்கிழக்கு. இங்கிட்டு வடமேற்கு அந்த இருக்கு இல்லையா, காத்தாடி, ஆமாம், இதை நோக்கி போகும். போகுது தண்ணி. இதுதான் இதனுடைய நீரோட்டம். இங்கேருந்து போதா நமக்கு மேற்கு எது? மேற்கு இது. நமக்கு பொதுவாக வடக்கு தெற்க தான் நீரோட்டம். வடமேற்குலேருந்து போகும். அங்கேருந்து தான் வரும். அங்கேருந்து கிட்ட வருது. அங்கேருந்து கிட்டாமல் போகும். நல்லா அடையாளம் வச்சுக்காங்க. இது 3வது ஸ்கேன். 40 மீட்ரு லென்த்து. இதோட எல்லை முடியுது. கிழக்கு மேற்கு எல்லை இதோட முடியுது 3வது ஸ்கேனோட. இது வந்து 350 மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடக்குது. 2வது ஸ்கேன் 125 மீட்டர் ஆழம் பார்த்தா 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அது 60 அடிக்கு ஒரு கிணறுக்கு சூட் ஆகும் போல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த இடத்த அடையாளம் வச்சுருக்கோம். 60 மீட்டர்னு ரிப்போர்ட் காட்டுது. அது அநேகமாக 60 அடி, மினிமம் 60 அடி, அதிகப்படி தான் 200 அடி. தானே எவ்வளோ கணக்கு வரும் உங்களுக்கு. அங்கே வடக்கு ஓரத்தில் 3 ஸ்கேன் முடிவில் 2வது ஸ்கேனில் மட்டும் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. 3வது ஸ்கேனில் அடையாளம் இல்லை. இப்போ நீ எந்த இடத்துல, அதாவது வேறு ஆள் தான் கொடுங்க. இடத்தினுடைய தெற்கு பகுதியில் கொஞ்சம் மேற்கு இருந்து கிழக்கு நோக்கி 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த கருவம்பரம் இந்த 4வது ஸ்கேனில் 22.5 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல அடையாளம் வந்திருக்கு. இதுக்கு நேராக வடக்க அந்த 2 காருக்கு இடையில தான் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அது 2வது ஸ்கேனில் உள்ள அடையாளம் அங்கே தான் இருக்குது. அதுவும் இதுவும் ஏறக்குறைய ஒரே சர மாதிரி தெரியுது. நம்ம அடுத்து அங்கிட்டு ஒன்றை பார்த்துட்டுனா உறுதியாகிடும். இதோட பெஸ்ட்டான இடம் அங்கே இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து இப்போதைக்கு இது ஒரு பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு சாய்ஸ் அதுவா இதுவாங்கிறது தெரியும். 2 பாயிண்ட் பிடிச்சிருக்கு. வாங்க தம்பி. கிணறுக்கு இது 5வது ஸ்கேன். மேற்கிருந்து கிழக்கு நோக்கி. இப்போ 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த அடையாளமும் அதுக்கு நேராக வடக்க 2வது ஸ்கேனில் உள்ள அடையாளமும் 2 மேட்ச் ஆகுது. அது 2 ஒரே சர மாதிரி தெரியுது. 60 மீட்டருக்குள்ளே அந்த வாட்டர் பாடி இருக்குது. 60 மீட்டர் 180 அடியான அது காட்டும். ஆழம் முன்ன பின்னா வரும். நம்ம அனுபவத்துக்கு அது 60 அடிக்குள்ளே தெரிஞ்சிடும். 60 அடிக்குள்ளே அந்த வாட்டர் பாடி டச் ஆகிட்டுனா அது கீழே கருங்கல் தான். இந்த டெக்னாலஜியில் இது மட்டும் ஆழம் மட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. இடத்துக்கு தக்கப்பட்டு நம்ம கணிக்கிறது தான்.
இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ஒன்றும் அடையாளம் இல்லை. இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதில் தான் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இல்லை. நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு அடையாளம் இருக்குது. அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இதுலேயும் அடையாளம் இருக்குது. மொத்தம் 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அவங்க தேடல் வந்து திறந்த வழி கிணறு. அந்த 3ல் ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் போர்வெல் போடணும். 100 அடி ஆழத்துக்கு டெஸ்ட் போர்வெல் போட்டு தண்ணி வருவதை உறுதி செய்த பிறகு அதில் கிணறு அடிக்கலாம்.